ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா த ஹவுஸ். இந்த திரைப்படம் வெளியான 2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெயின் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் மொன்டோயா. திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் அலெக்ஸ் மொன்டோயா அண்ட் ஜோனா எம் ஒராட்டி. இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முக்கிய கதாபாத்திரம் யார் பார்த்தீங்கன்னா டேவிட் பெட்கர் ஜோஸா முதன்மை கதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆஸ்கர் டி லோஃபன்ட் விசன்டேவா அவரும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, த ஹவுஸ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்போங்க. அதாவது படத்தின் நாயகன் முதல்ல ஜோஸ், அவன் வந்து பார்த்திங்கன்னா தான் மனைவியை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வரான். அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பூட்டி கிடக்கிற வீடு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ளே வரான். ஏன் வரான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வீட்டை வந்து விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இவன் மட்டும் இல்லை, இவன் கூட பிறந்த வின்சென்ட்டு, அப்புறம் அவனோட தங்கை சில்வியா எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இவன் அந்த வீட்டுக்குள்ளே வரான். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருடம் கூட வச்சு இறந்து போயிரு. இறந்து போன அப்புறமா தான் இன்சிடென்ட் நடக்குது. இவன் வந்த அப்புறம் எல்லாருமே வராங்க. அவங்க அண்ணன் வின்சென்ட்டே வராப்பில், அதுக்கப்புறம் அவங்க அக்காவும் வராப்பில். ஸோ எல்லாருமே வராங்க. அதில் வர இவங்களோட மனைவி, இவங்க பசங்க, ஸோ எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது மிக முக்கியமாக ஜோஸ் வின்சென்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வீட்டுக்குமான தொடர்பு, மிக முக்கியமாக அவங்க அப்பாவுக்குள்ளான தொடர்பு, இது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றத கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக்கில் ரிவீல் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்த ரிவீலிங்கில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு புலப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அவங்க அப்பாட்ட க்ளோஸாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க அப்பா இவங்க டேக் கேர் பண்ணாங்க, எந்த அளவுக்கு இவங்களுக்கு அப்பா டிஸ்டன்ஸும் இருந்தது போன்ற பல உண்மைகள் வெளில வர இந்த வீடு எவ்வளோ முக்கியமான பங்கு வகிச்சுது அப்படின்றது தான் இந்த படம் வந்து எண்டில் உணர்த்துது இவங்களில் நமக்கு. ஸோ இதுதான் படத்தோட ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. சரி, இந்த ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நடைமுறையில் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு களம். இப்போ நம்ம வந்து வாழ்ந்த வீடுன்னு சொல்லுவோம். அந்த வாழ்ந்த வீட்டு நம்ம அப்பா அங்கே இருப்பார், நம்ம அப்பா அம்மா கூட இருப்போம். நம்ம அப்பா ஆசைப்பட்டு கட்டியிருப்பார் அந்த வீட்டை. நம்ம அப்பா ஆசைப்பட்டு அந்த வீட்டை கட்டியிருப்பார். அந்த வீட்டில் நம்ம வாழ்ந்த நினைவுகள் நிறைய இருக்கும். நம்ம அப்பாவோட தான் அம்மாவோட ஆனது. ஆனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து விலைக்கு வந்துடுவோம். மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது, மிக முக்கியமாக அந்த வீட்டை விற்கணும்னு போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கெல்லாம் நடக்குது. இது ரெகுலராக எல்லாரோட வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை ஒரு கதைக்களமாக எடுத்து அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணது தான் அந்த படத்தோட முதல் வெற்றி. ஏன்னா இந்த படத்தை நம்ம எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். மிக முக்கியமாக ஒரு 2-3 அண்ணன் தம்பி கூட இருக்கிறவங்க, அக்கா தங்கை கூட இருக்கிறவங்க, இது வந்து ரொம்ப ஈஸிலி கனெக்டபிள். இட்ஸ் வெரி யூனிவர்சல் ஸ்டோரி அப்படின்னும் போது, பிளாட்னும் போது இட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த படத்தோட பலம் கனெக்டபிள், ஈஸிலி கனெக்டபிள். நம்பர் 2, இந்த படத்தில் இன்னொரு பலமாக நான் பார்க்குறேன் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நத்திங் சீம்ஸ் டு பி வெரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன். ஸ்க்ரீன் பிளேலாம் எதுவுமே இருக்காது. பட் என்னென்னா இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாங்க, எப்படிப்பட்ட ஆட்களாக இப்போ இருக்காங்க, இப்போ எப்படி தன்னை காட்டிக்கிறாங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க போனதை ஒரு இடத்துலையுமே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறது. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து சும்மா வராது. எல்லா இடத்துலையுமே அவங்க அப்பாவோட ஒரு பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்பாவோட நினைவு மெமரி வர தான் அந்த ஃப்ளாஷ்பேக் மூவ் ஆகும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஸ்க்ரீன் பிளே. சும்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கணும்னு எதுவுமே இருக்காது. எல்லா இடத்துலையுமே ஒரு மெமரி வருது. அந்த மெமரிக்கு யார் காரணம்? அவங்க அப்பா. அந்த அப்பாவை நினைக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் வருது அவுட் ஆகுது, இவங்களுக்குள்ள என்னென்ன நடந்திருக்குன்றதை அவன் நினச்சி பார்க்குறாங்கன்றது மெமரிஸாக ஃப்ளாஷ்பேக்காக ஓப்பன் ஆகிறது வந்து இட்ஸ் வெரி குட் நீட் கைண்ட் ஆஃப் திங் இன் ஸ்க்ரீன் பிளே. அது ஒரு முக்கியமான பலம். அதே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து ஜோசப் அண்ட் டேவிட் பெட்கரும் சரி, அதில் விசன்ட் அண்ட் ஆஸ்கர் டி லோஃபன்ட் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் a very mild, moving and very gentle film என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இட் ஹேஸ் ஆல் த மூமெண்ட்ஸ் டு கேப்டிவேட்டர்ஸ் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்துங்க. இந்த படத்தோட எண்டு வந்து ரொம்ப ஒரு ஓப்பன் எண்டிங்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட விட்டுடுறாங்க. வாட் கோயிங் டு ஹேப்பன். இந்த வீட்டை வந்து விற்கிறாங்கன்றது ரைட். எதை மறந்துட்டேன்னு கேட்பான் அவங்களோட ஒய்ஃப். அதுக்காக கதாநாயகன் அதை பார்த்துட்டு ஒரு விஷயம் யோசிப்பான். எனிதிங் கேன் ஹேப்பன். அந்த வீடு அவங்க இவங்களுக்கே கொடுத்துடலாம். அவன் பேசுகிற படத்தில் ஒரு சீன் வரும், தன்னோட சொந்த அண்ணனுக்கோ தங்கைக்கும் கொடுக்கலாம், இஃப் நாட் கையை விட்டும் போயிடலாம். ஸோ அந்த கேள்வியை நமக்குள்ளே விதைச்சிட்டு டேரக்டர் முடிச்சிடறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி. தட் வாஸ் ரியலி சூப்பர். இந்த படத்துக்கு அந்த ஓப்பன் கிளைமேக்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆடியன்ஸ் கிட்ட அந்த கிளைமேக்ஸை கொடுத்தது வந்து அனதர் பிக் ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நடந்த மால்கா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம், இது வந்து ஸ்பெயினில் நடக்கிற முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்க. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் இந்த படம் ஆடியன்ஸ் அவார்டும் வாங்கியிருக்குங்க.
டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஹவுஸ் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வீடியோ, இல்லை ரீஜனல் சினிமா வீடியோ, இல்லை ஷார்ட் ஃபிலிம்லேயே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.